147 கோடி இந்திய மக்களின் ஒரு குடிமகன், சாமானியன் நான். அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கம். 4/4/2026 அன்று பதியப்பட்ட பதிவு இது. ஏப்ரல் 3, 2026 அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம். மையக்குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தேர்தல் மட்டும்தான் பேசப்படுமா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டில்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக 3/4/2026 அன்று சென்னைக்கு வந்தார். அங்கிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி சென்றார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ரோடு ஷோவில் கலந்துட்டு அவர் கூடவே முதல்வர் ரங்கசாமி, அதே மாதிரி முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே அதில் கலந்துட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நேற்று என்ன பண்ணாருன்னா, நேற்று மாலை ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தார். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கிண்டியில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சென்றுட்டார். அங்கே தான் நைட் ஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் இன்று, அதாவது 4/4/2026 அன்று காலை 11 மணிக்கு பாஜக மையக்குழு நிர்வாகிகள் கூட்டம் பிரதமர் மோடி சந்தித்து அவர் பேச இருக்கிறார். அதே மாதிரி பாஜக அறிவித்துள்ள வேட்பாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு அவர்கள்ட்ட வாழ்த்து பெற உள்ளனர். இந்த தகவலும் நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்ததாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அவர் சந்திப்பாருன்னு கூறப்படுகிறது. இவை எல்லாமே தேர்தல் சம்பந்தமாக மட்டும்தான் பேசப்படுமா, அல்லது வேறு கருத்துக்கள் அனைவரிடமும் கேட்டு அதற்கேற்ற தீர்வு காண்பதற்காக இந்த மையக்குழு நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்படுகிறதா அப்படின்றது இன்னும் தெரியலை. இந்தியா ஒரு காலத்தில் இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கிற நாடாக இருந்தது. இப்பொழுது அந்த நிலையே மாறி இப்போது இந்தியா இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக உருமாறி இருக்கிறது. 2025-26 நிதியாண்டில் 38,424 கோடி இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டு, அதாவது 2024-25 கூட ஒப்பீடு செய்கையில் 62% வளர்ச்சி அடைஞ்சதாக இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதியில் ஒரு வெற்றி காவியத்தை எழுதி வருகிறது. 2025-26 இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி ரூபாய் 38,424 கோடி அப்படின்ற ஒரு சாதனை அளவை எட்டி புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளதாக இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 23 அன்று நடக்கவிருக்கும் தேர்தலுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதன்படி மாநில கட்சிகள் அவங்களுடைய தொகுதிக்கு யார் யாருன்னா வேட்பாளர்கள் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. எல்லாரும் சில பேர் என்னென்னா மனு தாக்கலும் செய்து முடிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் தேசிய கட்சிகளாக அறியப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸுடைய வேட்பாளர்கள் நேற்று இரவு அறிவிச்சிருந்தாங்க. இதில் காங்கிரஸுக்கு மொத்தம் 28 தொகுதிகள் திமுக அணியில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாஜகவுக்கு 27 தொகுதிகள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கான வேட்பாளர்கள் நேற்று இரவு அதில் அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்புமனு தாக்கலுக்கு 6ஆம் தேதி தான் கடைசி நாள். அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி அப்புறம் திங்கட்கிழமை, இந்த 2 நாள் மட்டும்தான் இன்னும் அவகாசம் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் பேரலாக பாஜகவுடைய முன்னாள் தலைவர், அதாவது அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக பரவிட்டு இருந்தது. அவர் அக்கறை காட்டுறாரோ இல்லையோ, ஆனால் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அக்கறை காட்டி அவர் போட்டியிடுவார், அவருக்காக தான் இந்த தொகுதிகள் மாற்றம் ஏற்படுவதனால தான் டிலே ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி பல யூகங்கள் கொண்டிருந்த சமயத்தில் பாஜகவோட முன்னாள் தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. மேபி அவர் பிரச்சாரத்துக்கோ இல்லை மற்ற வேலைகளுக்காகவோ அந்த கட்சி அவரை பயன்படுத்தும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தேசிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் இன்றோ அல்லது திங்கட்கிழமையோ வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வாங்கன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம்.
பொழுதுபோக்கிற்காக நிறைய பேர் ட்ரெக்கிங் அப்படின்னு போவாங்க. இந்த ட்ரெக்கிங் ஆனது மலைகளில் ஏறக்கூடிய விஷயமாக இருந்து பலவிதமான சாகச பயணங்களை நிறைய பேர் வந்து பொழுதுபோக்குக்காக செய்வாங்க. ஆனால் பக்தி நெறியில் இருக்கிறவங்க சதுரகிரி மற்றும் வெள்ளையங்கிரி போன்ற மலை பிரதேசங்களில் மலைகளில் சென்று மேலே இருக்கக்கூடிய கடவுளை தரிசனம் செய்து வர்றதுக்கு அவங்க வந்து நடைப்பயணமாக போவாங்க. தருமபுரி மாவட்டம் பீடமநேரி அப்படின்ற ஒரு இடத்தை சார்ந்த ஒரு இளைஞர், அதாவது தனியார் கல்லூரியில் டிஃபார்ம் படித்து வந்தவர் வந்து அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து வெள்ளையங்கிரி மலையை ஏறுவதற்காக அவர் போயிருக்காரு. அதிகாலை 2 மணி அளவில் அவருடைய நண்பர்கள் 5வது மலையில் ஏறிக்கொண்டிருந்ததாகவும் அப்போது அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் சிறிது நேரத்திலே மயங்கி விழுந்து உடனடியாக இறந்து விட்டதாகவும் அவர்கள் நண்பர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அவருடைய உடல் வந்து டோலி தூக்கும் நபர்கள் உதவியோட அடிவாரத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைக்குள்ளது. சரி, இப்போ மலையேற்றம் போகும்போது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வெள்ளையங்கிரி சதுரகிரி போன்ற மலைகளில் ஏறும்பொழுது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய ஃபிட்னஸை நம்ம முதல்ல பார்த்துக்கணும். என்னதான் நம்மளுக்கு ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மலையில் செல்லும்போது நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே வரும். இன்னொன்று, நம்ம எஃபர்ட்டு சாதாரணமாக கொடுக்குற எஃபர்ட்டை விட டபுள் மடங்கு எஃபர்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு எஃபர்ட் கொடுக்கும்போது ஆக்சிஜன் அளவு சரியாக இருக்கவில்லை என்றால் மூச்சு திணறல் மற்றும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உள்ளவர்கள் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலையேற்றம் செய்யும் பொழுது நீங்கள் ஃப்ரீயாக, அதாவது ஏறி இறங்கலாம். ஒரு பக்கம் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் என்னதான் கை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போது இறந்திருக்கக்கூடிய இந்த மாணவர் வந்து 23 வயதே ஆனவர், படிச்சுட்டு இருக்கிறவர் தான். அவருடைய ஃபிட்னஸில் எந்த அளவுக்கும் குறை இருக்காதுன்ற அளவில் இருந்தாலும் மேபி அவருக்கு இந்த வெயில் காலத்தில் தான் இருந்தாலும் ரொம்ப பனி இல்லாத இந்த காலத்துலேயும் மூச்சு திணறல் ஏற்பட்டது, நெஞ்சு வலி ஏற்பட்டதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மேபி கேஸ் ட்ரபிளாக இருக்கலாம், சாப்பிட்ட சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சுவாச கோளாறுகளாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் 5வது மலையில் செல்லும்போது தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னா நிச்சயமாக சாப்பிட்டு ஜீரணம் ஆகாதனால நடந்திருக்காது, வேறு ஏதோ பிரச்சனையினால் அவருக்கு இந்த நெஞ்சு வலி ஏற்பட்டு இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம். அதனால் யாரெல்லாம் இந்த மாதிரி மலையேற்றம் ஏற போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்கள் உடம்பு ஃபிட்னஸாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸுன்ற ஒன்றோ நடைப்பயிற்சியோ செய்ய இயலாத இந்த சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களாக கூட நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு இந்த மாதிரி சிக்கலில் ஈடுபட வேண்டாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பணிகளில் வந்து மேற்கு வங்க அரசு ஒத்துழைக்கலைன்னு தேர்தல் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முறையிட்டாங்க. அதன்படி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கல்கத்தா ஹைகோர்ட் தலைமை நீதிபதி மேற்பார்வையில் எஸ்ஐஆர் பணிகளில் நீதிபதிகள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீதிபதிகளும் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் இணைக்கப்பட்டனர். இந்த சமயத்தில் மால்டா பகுதியில் மதியம் 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 பெண் நீதிபதிகள் உட்பட 7 நீதிபதிகளை எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டு வந்த அவர்களை வந்து ஒரு கும்பல் வந்து எங்களை வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கணும் அப்படின்னு மிரட்டி மதியம் 3:30 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் பிணை கைதிகளை போல் அவர்களை பிடிச்சு வச்சு இந்த செய்கையை செஞ்சுருந்தாங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நீதிபதிகள் இவர்கள் மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ், அதாவது 3 கேஸு வந்து இதன் அடிப்படையில் வந்து பதிவு செய்யப்பட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டதுனால மொபகாருல் அப்படின்றவர் வந்து சரி நம்ம இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து, கைது செஞ்சுருவாங்கன்னு நினச்சி பெங்களூருக்கு தப்பிக்கலான்னு போகும்போது பக்டோக்ரா விமான நிலையத்தில் அவரை வந்து பிடிச்சு கைது செஞ்சு வச்சுட்டாங்க. அவரை போலவே அவருக்கு ஒத்துழைப்பு தந்ததாக 17 பேர் கைது செய்யப்பட்டு மொத்தத்தில் 35 பேர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க.
இது வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீதிபதிகள் தான் முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் இந்த எஸ்ஐஆர், அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீதிபதிகள் மேலவே இந்த மாதிரி பிணை கைதிகள் போல் அவங்க பிணைச்சி வச்சுட்டு அவங்கள மிரட்டுற விஷயம் நம்ம கேள்விப்படும்போது, நம்ம ஜனநாயகம் எங்கே இருக்குது, சட்டம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கப்பட தோணுகிறது. என்னதான் ஒரு வக்கீலாக இருந்தாலும், சட்டம் பயின்றவராக இருந்தாலும், அவர் செய்த செயல் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. இது இன்னொன்று என்ன செய்யும்னா, வரக்கூடிய இளைஞர்களுக்கு இது முன்னுதாரணமாக அமைஞ்சு விடுகிறது. ஏனென்றால் யார் யாரெல்லாம் நம்ம மதிப்பளிக்கணும், யார் யாரெல்லாம் பெரியவர்கள் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறதோ, அந்த சட்டத்தை மீறி செயல்படும் பொழுது வரக்கூடிய இளைய தலைமுறையும் நாளைக்கு இதே மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் டெக்னாலஜி ஒரு பக்கம் இன்றைய இளைஞர்கள் ஆட்கொள்ளுதுன்னா, இந்த மாதிரி வன்முறைகளை தூண்டும் அளவிற்கும் செய்கைகளும் முற்றுகையும் மிரட்டல் தோணிகளும் நிச்சயமாக வரக்கூடிய சங்கதிக்கு இது உகந்தது அல்ல. அதனால் மக்களாகிய நாம் தான் சிந்திக்க வேண்டும். எதை எப்படி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் செய்தோம்னா எந்த செயலாக இருந்தாலும் நம் வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு அது முன்னுதாரணமாக அமைய வேண்டும். அதுவும் நேர்மறையாக இருக்க வேண்டுமே தவிர எதிர்மறையாக இருந்துவிடக்கூடாது. மேற்காசியாவில் நடக்கக்கூடிய போரால் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துவிட்டது அப்படின்னு கருதி சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் நிறைய பேர் வந்து பெட்ரோலை பிடிச்சிட்டு போனாங்க. ஏன்னா பெட்ரோல் விலை ஏறிடும், அதே மாதிரி பெட்ரோல் கிடைக்காது அப்படின்னு. அடுத்ததாக சமையல் எரிவாயு, அதாவது சிலிண்டர் விலை ஏறக்கூடிய நிலையில் இருக்குது, சிலிண்டர் தட்டுப்பாடு நிகழும் இப்படின்னா சொல்லி சில வதந்திகள் வந்ததுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு அவங்கவுங்க புக் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டலு இந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்தக்கூடிய வர்த்தக சிலிண்டர் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்றதுனால விலையேற்றம் செஞ்சுட்டாங்க. ஒரு 10 ரூபாய் விற்கக்கூடிய டீ வந்து 15 ரூபாயும், 5 ரூபாய் விற்ற இட்லி வந்து 7 ரூபா. இந்த மாதிரி ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா, யார் யாரெல்லாம் கேஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது வர்த்தக சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அவர்கள் எல்லாமே விலையை வந்து காரணம் காட்டி, அதாவது தட்டுப்பாடை காரணம் காட்டி விலையேற்றம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இந்த டீசல் விலை ஏறிச்சுன்னா நிச்சயமாக அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள், மளிகை பொருட்கள் இதனுடைய விலையும் ஏறும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த இந்த சமயத்தில் டீசல் விலை வந்து 1 லிட்டருக்கு 17 ரூபா 19 பைசா விலை குறைந்துள்ளது அப்படின்ற விஷயமும், இப்போ வந்து விலை குறைப்புக்கு பின்னர் வந்து சில்லறை விற்பனையில் டீசல் விலை வந்து 92 ரூபா 48 ரூபாயாகவும், தொழில் வணிக டீசல் வந்து 92 ரூபா 40 பைசாவாகவும் இருக்கிறதுன்னு தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் முரளி அவர்கள் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதனால் சர்வதேச அரசியல் சூழ்நிலையால் கடந்த மார்ச் மாதம் வந்து 1 லிட்டர் டீசல் வந்து 109 ரூபா 59 பைசாவுக்கு விற்கப்பட்டது. இப்போ வந்து 92 ரூபாய் 48 பைசாவாக இருக்கிறது. இப்போது டீசல் விலை அதிரடியாக குறைப்பு அப்படின்ற விஷயம் வந்தது. மீண்டும் இந்த பெட்ரோலு, சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இதை காரணம் காட்டி விலையேற்றம் நடக்குமான்றது வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு தெரிய வரும். பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், கேரளா இந்த 2 மாநிலம் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. இதை முன்னிட்டு வெளிமாநில தொழிலாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவர்களுடைய வாக்கை செலுத்துவதற்கு அந்த ஏப்ரல் 9ஆம் தேதி விடுமுறை அளிக்கணும் அப்படின்றதும், ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமும், ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் கட்டமும் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதை முன்னிட்டு இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் யாராவது தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கணும். விடுமுறை அளிக்கிறது கூடவே அவங்களுக்கு சம்பளத்தோடு அவங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கணும் அப்படின்னு
தொழிலாளர் துறை வந்து அறிவுறுத்தி இருக்கிறது. அதன்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 135B-யின் கீழ் அந்தந்த தேர்தல் நாட்களில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும். விடுமுறை வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. அதனால் இதில் யார் யாருன்னா இதில் வந்து ஓட்டு போகிறதுனா கடைகள், நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள், மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், பொதுத்துறையில் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தினக்கூலி, ஒப்பந்த தொழிலாளர்கள், தற்காலிக பணியாளர்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து ஓட்டுப்பதிவு நாள், அதாவது அந்தந்த ஓட்டுப்பதிவு நாளில் அன்னைக்கு சம்பளத்துக்குடைய விடுப்பும் வழங்க வேண்டும் அப்படின்னு தொழிலாளர் துறை வந்து அறிவுறுத்தி இருக்கிறது. அதனால் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், அது வெளி மாநிலம் மட்டும் இல்லை, உள்ள இருக்கிறவங்களுக்கும் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி சம்பளத்துடன் விடுப்பு அளிக்க தொழிலாளர் துறை அறிவுறுத்துகிறது. அரசியல் லாபத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் அவர்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது அரசியல் தலைவர்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், நலத்திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், பொருட்கள் மேலே ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல்வாதிகள் ஈடுபடுத்து நம்ம வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 100% ஓட்டு அளிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கேஸ் சிலிண்டர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. ஜோலார்பேட்டை சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட கொத்தூர் கிராமத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்கள் தலைமையில் தாசில்தார் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் மேலூர் பகுதியில் உள்ள பாரத் கேஸ் ஏஜென்சியில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யறதுக்காக இருந்த கேஸ் சிலிண்டரில் 100% வாக்களிப்பது அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேஸ் சிலிண்டர் போகுது. கேஸ் சிலிண்டர் போகும்போது அவர்கள் இந்த ஸ்டிக்கரை பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்கள் தேர்தல் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி அவர்கள் வாக்களிக்க வருவார்கள் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யப்பட்ட இந்த பதிவுக்கு நிச்சயமாக நாம் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தாசில்தார் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். இந்த முன்னெடுப்பு காரணமான அனைவருக்கும் என் பாராட்டுக்கள். இடைத்தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஒரு கௌரவ பிரச்சனையாக அது அமைஞ்சுவிடும். ஏனென்றால் ஆளுங்கட்சியில் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆட்சி நல்லா நடக்குது அப்படின்றது இந்த இடைத்தேர்தல் வெற்றி மூலமாக நம்ம அனைவருக்கும் சொல்லணும் அப்படின்னு அவங்களும், எதிர்கட்சியில் வந்து இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு நிரூபிப்பதற்காக இந்த தொகுதியை நம்ம வென்றாக வேண்டும் அப்படின்றதும் இந்த 2 பேருக்கு நடக்கக்கூடிய போட்டியாக இருக்கும். அதனால் எப்பவுமே வந்து இந்த இடைத்தேர்தலில் ரொம்ப சுவாரஸ்யம் காட்டுவாங்க. ஆனால் கர்நாடகாவில் வந்து ஒரு தொகுதி பிரச்சாரம் செய்யறதுக்காக 20 அமைச்சர்கள் 40 எம்எல்ஏக்களை களம் இருக்காங்கன்னா நம்ப முடியுதுங்களா? ஆமாங்க. கர்நாடகாவில் பாகல்கோட், தாவன்கரே தெற்கு சட்டசபை தொகுதிகளுக்கு வருகின்ற 9ஆம் தேதி வந்து இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இதில் பாகல்கோட் தொகுதி வந்து ஆளும் காங்கிரஸுக்கு கௌரவ பிரச்சனையாக மாறி இருக்குது. ஏனென்றால் அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து மரணம் அடைந்ததுனால அவர்களுடைய பையன் வந்து இங்கே வேட்பாளராக நிற்கிறார். இவரை தோற்கடிக்கணும்னு எதிர்கட்சிகளும் வரிந்து கட்டிக்கொண்டு தேர்தல் பணியை ஈடுபட்டுக்குது. இதனால் இதை எப்படியாவது எதிர்கட்சிகள் வந்து அவர்களுடைய செயலை முறியடிக்கணும், நம்ம தான் வெற்றி பெறணும்னு ஆளும் காங்கிரஸ் அரசு வந்து 20 அமைச்சர்களையும் 40 எம்எல்ஏக்களையும் அங்கே அமைச்சு அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு அதனுடைய தலைமை அவங்களுக்கு சொல்லி இருக்கிறதுனால தீயாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் எதிர்த்தரப்புலையும் இந்த தேர்தலில் வெற்றி, அதாவது இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும்னு அவர்களும் ஒரு பக்கம் இடைவிடாது வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு தொகுதிக்கு இவ்வளோ பேர், அதாவது 20 அமைச்சர்கள் 40 எம்எல்ஏக்களை இறக்கி அதில் வெற்றி பெற வைக்க வேண்டுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 20 அமைச்சர்களுடைய ஒரு நாள்
அது ஒரு நாளாக இருக்கட்டும் 2 நாளாக இருக்கட்டும் அவர்களுடைய பணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எம்எல்ஏக்கள் 40 எம்எல்ஏக்கள்னால் 40 சட்டசபை தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவோ சேவைகள் செய்யலாம். இதையெல்லாம் மீறி அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வின் பண்ணணும், அதன் மூலமாக நம்ம ஆட்சி வந்து நல்லாட்சியாக நடைபெறுகிறது அப்படின்னு காட்ட வேண்டும்ன்ற அக்கறை வந்து இருக்கக்கூடிய மக்கள் மேலே காமிச்சா இன்னும் சிறப்பாக அமையும். இது ஆளும் அது காங்கிரஸுக்கோ அப்படி இல்லைன்னா பாஜகவுக்கோ அப்படி இல்லைன்னா மற்ற கட்சிகளுக்கோ இல்லை, இது எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் மக்களுக்கு சேவை செய்யுங்கள், மக்கள் உங்களை வெற்றி பெற செய்வார்கள். சட்டசபையாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்காளர்கள் அவர்களுடைய ஜனநாயக கடமையாக வாக்களிக்கணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் வந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவங்க நடத்திட்டு தான் வராங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரி சிலிண்டரில் ஸ்டிக்கர் ஒட்டி 100% வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் பல்வேறு இடங்களில் பல்வேறு தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து நம்ம எலெக்ஷன் பூத் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஓட்டளிக்க மறந்து விடுகிறார்கள், அல்லது ஏன் நான் வந்து ஓட்டளிக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தனம் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் வந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு எப்பவுமே அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தேனி மாவட்டத்தில் வெள்ளிமலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தனியார் தேயிலை எஸ்டேட் குடியிருப்பில் தங்கியிருக்கிற ஒரு 5 பேருக்காக 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சுள்ள வெள்ளிமலை முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கிற துரைசாமி மரகதம் அரசு உதவி பெறும் பள்ளியில் தேர்தல் நேரத்தில் ஓட்டுச்சாவடி வந்து அங்கே இருக்குது. அதனால் அந்த 5 பேர் வந்து வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக 12 கிலோமீட்டர் வந்து கழுதைகள் மூலமாக இந்த ஓட்டுப்பதிவுக்கு தேவையான சாதனங்களை அவங்க வந்து கொண்டு போகணும். இதில் அந்த பூத்தில் உட்கார்றவங்க, போலீஸ்காரங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த 5 நபர்கள் வாக்களிக்க வேண்டும், அந்த 5 நபர்களை விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக 12 கிலோமீட்டர் நடந்து சென்று அந்த ஓட்டுச்சாவடியிலையும் வாக்குப்பதிவு ஸ்மூத்தாக நடந்து திரும்ப 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவங்க மறுபடியும் எடுத்து வந்து ஒவ்வொரு தடையும் சேர்க்குறாங்க. இந்த 5 பேரும் வந்து தேர்தலில் ஓட்டு போட இருக்காங்க. இவர்களுக்காக தான் இந்த ரிஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். தேர்தல் அதிகாரிகள் யாராக இருந்தாலும், அது உடன் செல்லக்கூடிய போலீஸ்காரராக இருக்கட்டும் இல்லை அல்லது தேர்தல் அதிகாரிகளாக இருக்கட்டும், அந்த பூத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என் பாராட்டுக்கள். அதே மாதிரி போடியில் தேனி மாவட்டம் போடிக நாயக்கர்னு ஒரு சட்டசபை தொகுதிகளில் 2 ஓட்டுச்சாவடிகள் அதே மாதிரி இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷன், ஊத்துக்காடு. இந்த இரண்டும் வந்து 8 கிலோமீட்டர் நடந்து தான் அந்த தேர்தல் அலுவலர்கள் செல்ல முடியும். ஓட்டு மிஷின்கள், இயந்திரங்களை, கருவிகளை பயன்படுத்தி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு தேர்தல் நாளன்று அங்கே தேர்தல் சுமூகமாக நடைபெற்று திரும்பவும் 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து அதை ஒப்படைக்கிறாங்க. அதனால் தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் நிச்சயமாக பாராட்டுக்களை நம்ம தெரிவித்து கொள்ள வேண்டும். தேர்தல் அதிகாரிகளாக பணிபுரிபவர்களும் உடன் செல்பவர்கள் அனைவரும் பத்திரமாக சென்று தேர்தல் நடத்தி இந்த தேர்தலை சுமூகமாக நடத்தி அனைவருக்கும் வாக்கருமை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிலைநாட்ட வேண்டுமாய் நாம் வாழ்த்துகிறோம். இந்த பதிவில் ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தொகுப்பாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.